கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, அறிவும் கொடுத்துருக்கிறாரு. அறிவு எதுக்குன்னா, அறிவை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதாவது 5000 பேருக்கு ஒரு கூட்டம் போடு அப்படின்னு அபிஷேகம் சொன்ன உடனே அந்த கூட்டத்தை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்கணும் அறிவு. கூட்டம் இந்த நேரத்தில் தேவைதானா அப்படின்னு கேட்டா அந்த அறிவு இப்போ அபிஷேகத்துக்கு மேல. அபிஷேகத்தோட சேர்ந்தா அது ஞானம், அது தனியா ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் அறிவு. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எவனுக்குமே ஞானம் இல்லை, அறிவு தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்கு. வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, இந்த வார்த்தை எனக்கு சொன்னாரு, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் அடுத்த வருஷம் தேவன் செய்ய போற மிகப்பெரிய காரியங்கள் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போல, ஒரு வெள்ளம் போல, அல்லது அதை விசுவாசிக்கலாம் ஒரு ஆறு போல, ஒரு நதி போல உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறது. நீங்கள் வெட்ட வேண்டிய வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்த வருஷத்துக்கு இப்படி தேவனுடைய வல்லமை கடந்து வரும்போது ஆவியானவர் சொன்னாரு, ஒரு பெரிய அணைக்கட்டை திறந்து விட போறோம், எல்லாம் வரப்போகுதுன்னா முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே அதை எங்க சேனலைஸ் பண்ணணும்ன்றதை நீங்கள் திட்டமிட வேண்டும். ஆன்மீகத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் நதினா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சேனல். ஆவி என்ன கேட்டாரு, பைபிள் ஒன்றை பற்றி என்ன சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள்னு சொல்லுது. அப்போ ராஜான்னு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும். நானும் நான் ராஜான்னு பாட்டு பாடுறதுனால இல்லை, ராஜானா ஹி மஸ்ட் நோ அட்மினிஸ்ட்ரேஷன். உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு தாய்மாருக்கும் முக்கியம், ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் முக்கியம். ஏதோ பெரிய பெரிய வேலை பண்ணுறவன் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பெரிய லெவலில் பணம் வந்தோன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை, சின்ன லெவல் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பெரிய லெவல் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. இப்போ 25,000 பேர் உட்காந்துருக்காங்க, 5,000 பேர் கணக்கு வச்சுக்கோ, 5,000 பேர் உட்காந்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட 5 அப்பம் இருக்குது. இப்போ இவர் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்குது. இந்த ராஜரீக அபிஷேகம் என்னன்னு அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால அந்த அதிகாரம் முடிஞ்ச உடனே இவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போய் மனதாக இருக்கிறார்கள். அப்படின்னா அவர் மேலே அந்த நேரத்தில் வேலை பார்த்த என்ன அபிஷேகம்? ஆமாம், அந்த ராஜரீக அபிஷேகம். அப்போ அவர் 5 அப்பத்தை எல்லாம் சொல்லுங்கள் 5,000 பேர் சாப்பிட்றதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சான்னா அவன் மேலே அந்த தேவனுடைய ஞானத்தின் அபிஷேகம் இருக்கிறது என்று அர்த்தம். 5,000 ரூபாய் வச்சு இந்த மாதத்தை எப்படி அதாவது தேவனுடைய ஞானம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஸ்டம் அது இருக்கிறவர்கள். இல்லாதவர்கள் 50,000 ரூபா கொடுத்தாலும் 5 நாளில் செலவழிச்சிட்டு 6வது நாள் கையை தட்டுவாங்க. ஆனால் நல்ல புத்தியுள்ள ஸ்திரீகள் 5 அப்பத்தை கூட 5,000 பேர் கொடுக்குறதுக்கு திட்டமிட்டால் அதுதான் சரியான காட்ஸ் விஸ்டம். ஆமாங்க, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இல்லைன்னா, அதாவது கரெக்டாக செய்யலைன்னா உங்கள் கையில் எவ்வளோ காசை கொடுத்தாலும் அது நிற்காது. அபிஷேகத்தில் ஒரு சிறந்த அபிஷேகம் என்னவென்றால், கொடுக்கப்பட்ட விலை சிறப்பாய் வேஸ்ட் பண்ணாமல் அநேகருக்கு பயனுள்ள முறையாக செலவழிப்பது அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மணியை சரியாக நீங்கள் என்ன செய்யணும், சேனலைஸ் பண்ணணும். அது இன்னொருத்தர் பணமாக, நான் ஒன்று சொல்லவா, இன்னொருத்தர் உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்து செலவழிக்கும் போது அதில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க, உங்கள் ஐஸ்வர்யத்தின் நாட்கள் வெகு அருகில் இருக்கிறது. ஒரு லீடரோ ஒரு தலைவரோ அல்ல மற்றவருக்கோ நீங்கள் பொருள் வாங்க போகும்போது கூட அங்கே உங்களுக்கு பொருள் வாங்குற மாதிரி பார்கெயின் பண்ணி அங்கே வாங்கி மீதி பணத்தை கொண்டு வந்து அவன் டேபிளில் வச்சிங்கன்னா நீங்கள் நல்ல தலைவர்கள். அந்த சில உண்மையுள்ள ஒரு மனுஷனை நம்பி தேவன் கோடிகளை தருவாராம், கோடிகளை கொட்டுவார். எந்த பணமாக இருந்தாலும் அதை நீங்கள்
அனாவசியமாக செலவழிக்க கூடாது என்கிற ஒரு வாய்க்காலை இந்த நாளில் நீங்கள் வெட்டணும். இதுக்கு காரணம் நீங்கள் பணம் இதே பற்றாக்குறையிலே இருக்க போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை, இப்படி நீங்கள் கரெக்டாக சேனல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு தாயார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பையன் பெரிய குடிகாரன், என் பிள்ளைக்கு வந்து என்ன இல்லை, வந்து கல்யாணம் கட்டி கொடுக்கறது கூட நகை இல்லை, என் பையன் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டான், அந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு தெரிலன்னு சொல்லி என்கிட்ட அழுகிறான். சின்ன ஒரு ஜெப கூட்டம், ஒரு 10 பேர் இருக்காங்க. உடனே நான் ஜோம் பண்ணுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைக்கு வர வேண்டிய நகையெல்லாம் கர்த்தர் கொடுத்து 50 பவுனுக்கு மேலே உனக்கு கொடுத்து, நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து உன் பிள்ளை கல்யாணத்தை முடிப்பார். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன். சரியாக 2 வாரத்துலேருந்து 4 வாரம் தான் இருக்கும். திரும்ப ப்ரேயர் செல்லுக்கு போகிறேன். நான் குடிஞ்சு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். சாட்சி நடந்துக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்கு நகையே இல்லைன்னு சொல்லி ஐயாட்ட ஜெபிச்சேன். போன வாரம் எங்கள் அக்கா திடீர்னு வந்து என் பிள்ளைக்கு தேவையான கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி, கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கல, எவ்வளோ தேவைன்னு சொல்லி ஒரு 50 பவுன் தேவை, 50 பவுன் வாங்கி கொடுத்துட்டான். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். டக்குன்னு எனக்குள்ள ஒரு சத்தம் வருது, ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்றார் ஆவியானவர். இந்த அம்மா இந்த 50 பவுனை வந்து காலி பண்ணிடுன்றார். டக்குன்னு அப்போ தான் நிமிர்ந்து மூஞ்ச பார்க்குறேன், யார் அந்த அம்மா? 50 பவுனையும் காலி பண்ணி என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நீ வேணாலும் பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன். அடுத்த 3 மாதத்துக்கு திரும்ப அந்த அம்மா அழுதுச்சு. ஐயா, இந்த 50 பவுனை என் பையன் குடிகாரப்ப, வீட்டுக்கு ஒரு குடிகாரம் இருந்தாயனால இந்த குடும்பமே அழிஞ்சிரும். இப்படித்தான் வந்து இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, இந்த 50 பவுனை நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மன்னாரன்கோன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். 50 பவுனையும் காலி பண்ணிட்டு திரும்ப வந்து ஜெபத்துக்கு வந்து நிற்குதுங்க அந்த அம்மா. என்ன ஒரு முட்டாள்தனம், ஃபூலிஷ்னஸ்ஸு. அப்போ இப்பேற்பட்டவர்கள் நீங்கள் கோடிகளை கொடுத்தா கூட அவர்களை சுற்றி குடியாரர்கள் தான் வருவாங்க, கெட்டவங்க தான் வருவாங்க ஒழிய அவங்களுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றே. அதனால தாங்க நான் பார்க்குறேங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் இல்லாதவன் எவ்வளோ பெரிய அனாய்டட் மேனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, அவன் மேலே வர்றதே கிடையாது. ஏனென்றால் ஒழுங்குகளுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதே இல்லை. கடவுள் எங்களை கைட் பண்ணுறாங்க. சரி, அப்படியே போயிரு, உன்னை எவனும் சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டுருணும். நான் பார்த்துருக்கேன், இந்த 15 வருஷம் 20 வருஷம் என்னோடு கூட வாழ்க்கை ஓட்டத்தை துவங்கின நண்பர்கள் உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் வாய்க்கால வெட்டுன்ற பற்றி யோசிக்க மாட்டாங்க. கேட்டால் கர்த்தர் எங்கள் மேலே இருக்காரியா? ஆமாம். God will kiss you, God will bless you, devil also will kiss you. இங்கிட்டு பிளெஸிங் இங்கிட்டு கிஸ்ஸிங் வாங்கிட்டு இருக்க வேண்டிய. ஏன்? பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லி, இயேசு கிறிஸ்து எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? எப்படி ஜெபிப்பது, பரலோகத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எங்கே உட்காரணும்னு சொல்லி கொடுத்தாரு. கையை அவர் தான் லீடர், அவர் தான் லீடரு. நல்லா தெரிஞ்சுக்காங்க. எனக்கு பரலோகத்துக்கு போக தெரியும், 3வது வானத்தை பார்க்க தெரியும், 4வது வானத்தை பார்க்க தெரியும், எல்லாத்தையும் பார்க்க தெரியும். முதல் சேரு கால் உடஞ்சிருக்கான்னு பார்த்து உட்காரு. 4வது வானத்தை பார்த்த நீ சேரை பார்த்து உட்கார வேண்டியப்பா. அப்போ இயேசு எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னாரா? இயேசுனாரு, நீ ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது முதன்மையான இடத்துல உட்காரக்கூடாது. ஒரு நல்ல தலைவன் அதை சொல்லி தருவான், ஆனால் நல்ல சீசன் அதை கேட்டுக்கொள்வான், அகராதி அதை கேட்க மாட்டான். இல்லை, என் கூட கர்த்தர் பேசுற, சரி அப்படியே போயிரு. ஆனால் கீழ்ப்படுகிற, அதாவது கேட்கிற காதுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன். ஆமாம், அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தை வாயில் வராது. அபரஞ்சி பூசணத்துக்கு ஏதோ சமம்ன்றாங்க. அப்பேற்பட்ட அப்போ ஒரு லீடர் வந்து எப்படி ஒரு ஞானமோ பொது இடத்துல உட்காரணும். அவர் சொல்கிறாரு, நீ வந்து தாழ்மையான ஒரு இடத்துல போய் உட்காரு, சாதாரண இடத்துல உட்காரு. ஏன்னா முன்னாடி இடத்துல போய் உட்காந்துருந்தா ஒருவேளை உன்னை விட, இதை பாருங்க, இதை நீங்கள் ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ள தேவன் தன் சீசர்களுக்கு எப்படி வந்து அவன் கனப்படுத்தப்படணும் பொது இடத்துலன்னு ஒரு நல்ல ஒரு விருப்பத்தோடு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. டே, இப்போ என்கிட்ட சொல்கிறேன் நினச்சி, ஜஸ்டின்னு நீ போய் முன்னாடி உட்காரக்கூடாது. இப்படி தான் நான் கேட்குறேன். நான் அதை முன்னாடி உட்காந்து திட்டின்னு வேறு எவனும் வந்து நம்மளுக்கு அசிங்கமாகி போயிடும். என் நிமித்தம் நீங்கள் அசிங்கப்படுங்கன்னு சொன்னாரா? நீ அசிங்கப்படக்கூடாதுரா, சாதாரண இடத்துல உட்காரு. அப்போ முன்னாடி கூப்பிட்டாங்க பார்த்தியா, அதுதான்டா கெத்து. நம்ம கௌரவிக்கப்படுவது, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதையும் அவர் மனசில் வந்து எப்படி விரும்புகிறாரு பாருங்க. அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்தாரு. எப்படி வந்து நம்ம வந்து ஒழுங்கில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த ஒழுங்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் எவன் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அவனுக்கு ஊற்றப்படுற தண்ணியெலாம் நல்ல தொட்டியில் இருக்கிற மாதிரி தேங்கும். மற்றவர்களுக்கும் அதே அளவு ஊற்றப்படும். ஆனால் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒழுங்கும் டிசிப்ளின் இல்லாதனால அது கீறல் விழுந்த தொட்டியிலே அது வேஸ்ட் ஆகிற மாதிரி வேஸ்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், பணம் வந்த பிறகு நீங்கள் வாய்க்கால வெட்டக்கூடாது, வெள்ளம் வந்த பிறகு நீங்கள் சேனல் போடக்கூடாது, வர்றதுக்கு முன்னாடியே பண்ணணும்.
என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை ஆவியானவர் சொல்லும்போது நான் அதை சரி செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி சரி, என் டைமிங், என் பஞ்சுவாலிட்டி, என் வாழ்க்கை, என் டிசிப்ளின், இந்த விஷயங்கள்லாம் அப்படி சரி செஞ்சப்போ ஒரே வருஷத்தில் சரியாகலை, ஆனால் நிறைய சரியாக இருக்குது. ஆனால் இந்த சரியானதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஸோ வாய்க்கால்களை வெட்டுங்கள். அதாவது இட் டாக்ஸ் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் ராஜானா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்னா நீங்கள் ராஜா கிடையாது. அப்போ ஒரு நல்ல ராஜானா அவனுக்கு வந்து நிர்வாகம் தெரிய வேண்டும். நிர்வாகம் என்றால் என்ன? நாட்டை ஆளுவதா? இல்லை, உங்கள் வீட்டை கூட நீங்கள் சரியாக நிர்வாகத்துக்கு கொண்டு வர வேண்டும். 5 அப்பத்தை 5000 பேரை கொடுக்கணும் எப்படின்னு பிளான் பண்ணாம பாருங்க தலைவன், கை தட்டுவதற்கு. அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அதோடு மட்டுமல்ல, இப்ப வல்லமை வெளியே வரப்போகுது. வல்லமை வெளியே வரப்போகுது. வந்துருச்சா? வரப்போதா? கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. இப்ப வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்யறாரு? ஏசினாரு 50 பேரை உட்கார வைன்றாரு. கையை தட்டுங்க. காமெண்ட் சொல்ற புரியுதா? அப்பமே ஒன்றும் பெருகலை சார். ஆனால் அப்பவும் கொஞ்ச நேரத்தில் அள்ளி தட்ட போகிறேன். அந்த நேரத்தில் போட்டு ஒருத்தன் ஏறி மிதிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. 50 பேரை உட்காருன்றாரு. தட் இஸ் வாட் த கிங்ஷிப் அனாயிண்டிங். ஆமாம், 5 அப்பத்தை எப்படி 5000 மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல புத்தியுள்ள ஸ்திரீ 50 ரூபா கொடுத்தாலும் அதில் சிறப்பான காரியங்களை செஞ்சுருவாங்க. அடுத்து வர்ற விஷயத்தை எப்படி சேனலைஸ் பண்ணணும், இதோட முடியல அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு அந்த மீதியானதெல்லாம் சேருங்கடான்றார். அது எத்தனை கூட இருக்குது? 12 கூட. அதை எடுத்துக்கன்றார். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். எவன் அற்புதம் ஓசியில் தானே வருது, காசு கொடுத்தா வருது, அது பாட்டு சிந்திட்டு போகுது. தப்பு பண்ணுறீங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மைண்டு வந்து தேவனுடைய நிர்வாகத்தினால், நிர்வாகம் என்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவதாக. உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்கும்போது அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் இன்றைக்கே வாய்க்காலை வெட்டுவீங்க. ஆமேன். வாய்க்கால்கள் என்பது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் கூட நீங்கள் டைமை வந்து பஞ்சுவலாக போடுறீங்க பார்த்தீங்களா, அது கூட வாய்க்கால்கள் தான். எவ்வளோ நேரம் ஜெபிக்கின்றீங்க, இப்படி பண்ணுறீங்க, வாய்க்காலை வெட்டிருக்கீங்க. நீங்கள் அதுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவார். உங்கள் பணத்தை எப்படி செலவழிக்கணும், வாய்க்காலை வெட்டுறீங்க. பணம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ் நான் எடுத்து வைப்பேன் நான் சொல்லிட்டேன்னா, நான் வாய்க்காலை வெட்டிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் சம்பளமே வாங்க போகிறேன். வாங்குறதுக்கு முன்னாடி நான் வெட்டணும் வாய்க்காலை. எனவே ஒருத்தர் சம்பளத்தை வாங்கிட்டு யோசிப்போன்றானோ, அவன் தண்ணி வந்த பிறகு எங்கிட்ட வாய்க்காலை விட்டுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால்காரன் தயிர்காரன் யோசிச்சுட்டு இருக்கும்போது 10 பேர் பிச்சுட்டு போயிடுவான். என்னடா பார்த்தா கவர்மெண்ட் தான் இருக்குது. ஏன்னா அவர் வெள்ளம் வந்த பிறகு வாய்க்காலை விட்டு இல்லை 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 இல்லை, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வாய்க்காலை விட்டணும். கைக்கு ரூபா வந்துருச்சுன்னா வந்து மனசு பேதலிச்சிடும். ஆமாம், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தசமத்தையும் காணிக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் என்னோட உண்மைத்தன்மையை காட்டுகிறது. அதை நான் சொல்லுவேன், போனஸ் வேணா வாங்கிக்க, என் வேலை பார்க்குறேன்னு சொல்லி எவ்வளோ வேணா வாங்கிக்க. நீ ஒரு பொருளை வாங்கும்போது 10 காசு கூட கமிஷன் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா கமிஷன் எடுக்கும்போது தான் எல்லா பாவமுமே அங்கே தொடங்குது. எவ்வளோ வேணாலும் நீ சம்பளத்தை வாங்கிக்க, ஆனால் ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது கூட நீ அதில் 100 ரூபா கூட என்ன செய்யக்கூடாது, கமிஷன் அடிக்கக்கூடாது. ஏன்னா கமிஷன் அடிக்கும்போது ஒன்று உங்கள் உண்மைத்தன்மையை நீங்கள் இழந்து போகிறீர்கள், 2வது பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள், 3வது நீங்கள் கமிஷன் மைண்ட் செட்டில் இருக்கிறனால குவாலிட்டியை குறைக்கிறீங்க. நல்ல கத்திரிக்காய் வாங்காமல் சூத்த கத்திரிக்காய் வாங்குறீங்க சமையல்னா, இல்லை நல்ல வந்து இது பண்ணாமல். அப்போ இது வந்து என்ன செய்யுது, குவாலிட்டியை குறைக்குது. அதனால் சம்பளம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, சேலரி இல்லை, கமிஷன். அதனால தான் குவாலிட்டி குறையுது. என் அன்புக்குரியவர்களே, அடுத்த வருஷம் இந்த டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், வாய்க்காலை வெட்டுங்க. ஆண்டவரே, ஐ வில் பி பர்ஃபெக்ட். தேவன் அத்தகைய தலைவர்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறார். நம்மளுடைய மில்லியனர்ஸ் மீட்டு, நம்மளுடைய பிஸ்னஸ் மேன்லாம், அவங்கெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டு, அந்த ரா மெட்டீரியல் உடையவர்கள். அவர்கள் அவ்விதமாக எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். உலகம் அவங்கள பகைக்கும். ஏன் பகைக்கும்? அவன் வேறு மாதிரி தலையில் நடந்துக்கிட்டு இருக்கா, நம்ம நேரம் நடந்தால் பகைக்கத்தானே செய்வான். அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் அப்படித்தான் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறத வந்து நீங்கள் மெசேஜாக எடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வெள்ளம் வரப்போகிறதுன்னு ப்ராஃபஸி, வாய்க்காலை வெட்டுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அசால்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ப்ராஃபஸிக்கு பின்னாடி போகிறோம்னா வந்த ஆசீர்வாதம் யூஸ்லெஸ் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் செயலிலே மகத்துவமானவர், தட் இஸ் பவர் ஆஃப் காட். ஆனால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், தட் இஸ் விஸ்டம் ஆஃப் காட். இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மிக சிறப்பானதாக கணக்கு. எல்லோருடைய காரியத்தில் உண்மையுள்ளவர்களாயிருங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவன் உங்களை நம்பி இன்னும் அதிகமாக தருவாராம்.
புது வருஷத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் இவ்விதமாக நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நீ இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது, ஆமாம், அப்போ எல்லாருமே ஒரு இடத்துல ராஜாவாக தான் இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் வயசான தாய்மார் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி மதியம் வந்து ஆமாம், உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன்னா நீங்கள் எத்தனை கரண்டி போடுறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, இந்த இந்த 500 ரூபா எப்படி செலவழிக்கிறது, இது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேர்வு. இந்த தேர்வில் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்காக வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கலான்னு அர்த்தம். ஆகவே யாருமே இல்லாதப்ப தலைவர்கள் வேலை செய்கிறார்கள், மற்றவர்கள் பார்க்கும்போது தான் தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள். நீங்கள் தொழிலாளியாக தலைவரா? நேற்று ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், என்ன தம்பி ஓரமாக உட்காந்துருக்க? இல்லை, யாரும் இல்லை. தலைவன் யாருன்னா யாருமே இல்லை, வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் சர்வெண்ட் வந்து ஆள் இருக்கும்போது அவ்வளோ பார்ப்பான். நீங்கள் யாருமே இல்லாதப்ப, உண்மையாக இருக்கும்போது, யாருமே இல்லாதப்ப நீங்கள் வேலைகளை கடினமாக செய்யும்போது, உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக சேனலைஸ் பண்ணும்போது, நான் சொல்கிறேன் அடுத்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. சார், நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்ஃபேக்ட் எலிசா சொன்னது போல் ஒரு தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எலிசா சொன்னது நடந்த மாதிரி இது அடுத்த வருஷம் நம்ம மக்கள்கிட்ட நடக்க போகுது. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதுக்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த டிசம்பர் மாதம் வாய்க்காலை வெட்டுறானோ, அவன் வாழ்க்கையில் வர்ற தண்ணீரை எல்லாம் அவன் பயன்படுத்த போகிறான் மிக சிறப்பாக. ஆமாம். ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு. நான் கேட்டேன், ஏன் ஒரு 5, 2, 1 கொடுத்தீங்க? நீங்கள் பார்ஷியாலிட்டியாக பார்க்காதாள், எல்லாருக்கும் 5, 5, 5 கொடுத்துருக்கலாமே. வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்க, அதில் ஒன்று இருக்கு. அப்போ அந்த 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 எஜமானன் அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனுக்கு 2 தாளந்தும், ஒரு 1 தாளந்தும் கொடுத்தான். அவனுடைய திறமை என்னன்னு பார்த்து தான் கொடுக்குறாரு கர்த்தர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது கூட என்ன செய்வார்? இந்த பிரிட்ஜில் எவ்வளோ ஏற்றலான்னு பார்ப்பார். அதுக்கு மேலே தரமாட்டார். மீறி தந்தால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதனால் அவனவன் திறமைக்கு தக்கதாக. இப்போ 500 பேரை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேனுங்க, என்கிட்ட ஒரு 50,000 பேர் ஆத்மா கொடுத்தா எனக்கு வந்து இழப்பு வந்துடும். நாளை காலையில் கொடுத்துட்டா. ஏன் தெரியுமா? என்னால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான பக்கா சேனலைஸ் பண்ணி எனக்கு கீழே ஆட்கள்கள், நிர்வாகிகள் எல்லாம் இருந்து, கீழே ஒரு 100, ஒரு 50 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருந்து, 2 அசோசியேட், 5 அசோசியேட் பாஸ்டர் இருந்து எல்லாம் இருந்தால் 5,000 பேர் 50,000 பேர் கும்முன்னு என்ன செய்யலாம். ஆனால் இப்போ நான் தனித்தனியாக வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன்னா அடக்காரதனை வந்து சீக்கிரத்தில் நமக்கு பண்ணிடுவாங்க. அப்போ தேவன் என்ன ரொம்ப நாள் வாழணும்னு விரும்புகிறனால என்னை ஆசீர்வாதத்தை அப்படி லிமிட் பண்ணுறாரு. ஆண்டவர், உங்கள்கிட்ட வல்லமை இல்லையா? என்கிட்ட வல்லமை இருக்குது. உன்கிட்ட திறமை இருக்கா? உங்கள் பணத்தை நீங்கள் சரியாக கையாள தெரிந்தால் உங்களுக்கு நம்பி கோடிகளை தேவன் கொடுப்பார். மற்றொரு விஷயத்தில், உங்கள் விஷயத்தில் நீங்கள் சரியாக கையாள வேண்டால் உங்களுக்கு நம்பி கோடிகளை கொடுப்பார். இல்லாட்டினா மூச்சடைச்சு போயிடும். உங்களுக்கு மூச்சு அடைச்சிடும். சரியாக கையாள தெரிய வேண்டும். நான் சொல்லவா, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய தொட்டியில் நீங்கள் உங்களுக்கு மேலே 2 மடங்கு உயரம் இருக்குது, அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிறீங்க. வர்ற தண்ணியெல்லாம் சரியாக நீங்கள் அவுட்டில் என்ன செய்யணும்? அனுப்புனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. நீங்கள் வெளியவே அனுப்பாமல் மூடி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் செத்துருவீங்க. எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரியாக பணம் வர்றதுக்கு முன்னாடியே செயல்படுத்த ரொம்ப முக்கியமானது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். அவன் திறமைக்கு தக்கதாய் தேவன் கொடுக்கிறார். இந்த வருஷம் தேவனுடைய வல்லமை குறைவினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இல்லை. நீங்கள் சில விஷயங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். அந்த விஷயத்தை கேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதை அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் பாருங்களேன், சிலர் வந்து சின்ன லெவலில் வறுமையில் இருப்பாங்க. அவங்ககிட்ட உண்மையே இருக்காது. அதனுடைய விளைவு தான் பாருங்க, மேலே வரமாட்டாங்க. அது தவறே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னோட மக்கள்கிட்ட சொல்லுவேன், வந்து பிஸ்னஸில் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாம், லாபம் வைக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு அது கொடுக்குது. அண்ணன் இருக்காது, என்னண்ணே நீ வாங்கி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், லாபம். அது அவரோட விருப்பம். பின்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பொருளை நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் கொடுக்கணும். இங்கே வேலை செய்யும்போது சம்பளம் வேணாலும் வாங்கலாம். ஆனால் நம்மளுடைய என்ன செய்கிறது, டீலிங்கில், அதாவது போய் காய்கறி வாங்கிட்டு வரதோ, இல்லை வந்து நம்ம மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்வதிலோ கொள்வதிலோ 10 காசு நான் டேபிளில் கொண்டு வந்து வச்சிடும். நான் அதை கரெக்டாக செய்வேன். 10,000 ரூபாய்க்கு ஒன்று செக்கப் போட்டு கொடுத்துருவேன். வச்சுக்கப்பா, அது கிறிஸ்மஸ் செலவுக்கு வச்சு. என்ன யோசிக்கணும், அந்த 11 ரூபா என்னாச்சு, அது டேபிள் வச்சுக்கோ. ஏன்னா இந்த 10,000 ஒன்று கெடுக்காது, ஆனால் இந்த 11 ரூபா ஒன்று கெடுத்துரும். எதுக்கு இதெல்லாம் பேசியிருக்கேன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷத்தில் நீங்கள் நிறைய பேர் மில்லியனர்ஸ் ஆக போகிறீங்க. நிறைய பெரிய லெவலில் கர்த்தர் கொடுக்க போகிறேன். சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அவளுக்கு மூச்சு நின்று போச்சான்.
எங்கள் அப்பா என்னடானா வந்து இங்கிட்டு சாப்பிட்டுட்டு செம்ப காணான்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன சார், அவர் ராஜா தான். ஆமாம், ராஜா வீட்டு பொண்ணு தான். வந்து பார்த்துட்டு அந்த ஊழியர்களுடைய யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டு குவார்டர்ஸ்னு ஒன்று இந்த உலகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாலமன் தான். யூனிஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது சாலமன் தான். கேடரு, ஹையரார்கி அதெல்லாம் பார்த்து மறந்துட்டாலாம். பண்ணுனா ஊழியம் அப்படி பண்ணணுமியா, அப்படி பண்ணணும். ஆன்மீகத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் வந்து நதினா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சேனல். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பிரச்சனை என்னென்னா, அவன்கிட்ட அறிவு இருக்கும், இந்த ஆன்மீகவாதிகிட்ட வந்து ஒரு அனாயிட்டிங் இருக்கும். நான் வந்து நல்ல ஆன்மீகவாதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அந்த பிரச்சனை பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்களேன், இந்த சாமியாரில் மாட்டி கொடுத்தவங்களே யார் தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஏன்னா பொதுவாக அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவனுக்குள்ள ஒரு 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 குறு ஒரு என்ன சொல்கிறாங்க சொன்ன குரூக்கட் மைண்ட் இருக்கும். நான் பார்த்த 100 அட்மினிஸ்ட்ரேட்டரில் 90 பேருக்கு அது இருக்கும். அதுதான் பிரச்சனை. பயங்கர அறிவாளியில் இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அபிஷேகத்தோடு இணைவதில்லை. அப்போ அதை மீறி இவங்க கூட வைக்கும்போது இவங்க தனக்குத்தானே கத்தியை மேலே தொங்க விட்டுக்கிறாங்க. அதுக்கு கூட கொஞ்சம் நம்ம பெசாமல் குடிச்சிட்டு போயிடும்டான்ட்டு அமைதி. அப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஆன்லைன் நிறைய பேருக்கு போகுது, நிறைய ஊழியர்களுக்கு போகுது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸில் வந்து 10% தான் வந்து அந்த அனாயிட்டிங்கை அங்கீகரிக்கக்கூடிய அபிஷேகமாக இருக்கணும். அதாவது பாருங்கள், அபிஷேகமும் அறிவும் எல்லாம் சொல்லுங்கள். கிரைஸ்ட்னா அனாயிட்டட்னு அர்த்தம். இயேசு பிறந்திருக்கிறார், அனாயிட்டிங். 3 சாஸ்திரிகள் வராங்க, அவங்க அறிவு. அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக அறிவு என்ன செய்கிறது? கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், அறிவும் கொடுத்துருக்கிறார். அறிவு எதுக்குன்னா, அறிவை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதாவது 5000 பேருக்கு ஒரு கூட்டம் போடு அப்படின்னு அபிஷேகம் சொன்ன உடனே அந்த கூட்டத்தை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்கணும் அறிவு. கூட்டம் இந்த நேரத்தில் தேவைதானா அப்படின்னு கேட்டால் அந்த அறிவு இப்போ அபிஷேகத்துக்கு மேலே போகுது. அறிவு எதுக்கு தெரியுமா தேவன் கொடுத்துருக்காரு? தேவன் சொன்னதை சிறப்பாக செய்கிறதுக்கு தான் அறிவு. செய்யலாமான்னு கேள்வி கேட்டுச்சுன்னா தட் இஸ் டேஞ்சர். உங்கள் அறிவும் உங்கள் அபிஷேகத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என் அன்புக்குரியவர்களே, அறிவு என்பது தேவன் சொன்னதை எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை யோசிப்பதற்காக தான் அந்த அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ அறிவு எப்பொழுதும் அபிஷேகத்துக்கு மேல் போக முடியாது. அபிஷேகத்தோடு இணையும் போது கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அறிவுக்கும் ஞானத்துக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். சொல்லவா? அறிவுக்கு ஞானத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். ஒரு அறிவு தேவனுடைய கைடன்ஸோடு சேர்ந்துருச்சுன்னா அந்த அறிவு வந்து என்னவா மாறிடுது? ஞானமாக மாறிடுது. ஒரு சூப்பர் டெஃபினிஷன் கர்த்தர் சொன்னார். என்னைக்கு அறிவு வந்து ஞானத்தோடு சேர்ந்துருச்சுன்னா, மன்னிக்கும், அபிஷேகத்தோடு சேர்ந்தா அது ஞானம். அது தனியாக ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் அறிவு. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எவனுக்குமே ஞானம் இல்லை, அறிவு தான் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குது. அபிஷேகத்தோடு எப்பொழுது அறிவு இணைகிறதோ அப்பொழுதுதான் அது ஞானமாய் மாறுகிறது. சாலமிடம் இருந்தது ஞானம். ஏனென்றால் அறிவு அவன் அபிஷேகத்தோடு இணைந்தது. ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும்? சேனலைஸ் பண்ணிடணும். அதுதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறாருன்னு நினைக்கிறேன். சீஷர்கள் தொகை பூமி வந்து வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தாங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும், நல்லா கூட போட்டுக்காங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. 2 வேணுமா? எல்லாம் சொல்லுங்க, 2 காட்டுங்க அப்படி. ரைட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? 2 சாட்சி இருக்கிற சாட்சினா வந்து இந்த உலகத்தான் கொடுக்குறானே அந்த சாட்சி இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் 100 ரூபா கொடுத்து எப்படி செலவழிச்சான், இதுக்கு முன்னாடி 10,000 கொடுத்து எப்படி செலவழிச்சான், உங்களுக்கு ஒரு சாட்சி தெரியுமா? அது ரொம்ப முக்கியம். அவன்கிட்ட வந்து அபிஷேகம் இருக்கணுமா, விஸ்டம் இருக்கணும். ஸோ வெறும் அறிவல்ல, அபிஷேகத்தோடு இணைந்த அறிவு. உங்கள் எல்லோருக்கும் அபிஷேகம் இருக்கிறது, ஏற்கனவே அது இருக்கிறது. இந்த புதிய வருஷத்தில் நுழைவதற்கு முன்பாக தேவன் உங்களை நிர்வாக திறமைகளினால் நிரப்புவாராக. வாய்க்கால்களை நீங்கள் வெட்டும்படி உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதவசனம் தேவனுடைய ஞானத்தை பற்றி நிறையா சொல்லுது. நட்சத்திரங்கள்லாம் பைபிள் சொல்லுது. அவர் இலக்கம் போட்டு
பேரிட்டு அழைக்கிறாராம். அடுத்த வரி சொல்லுது, அவருடைய அறிவு அளவில்லாதது. பாசத்துக்காக அந்த வசனத்தை சொல்லலை, அறிவுக்காக சொல்கிறார். லெக்கம் தெரியுமா அவருக்கு? நம்பர் தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் பேர் தெரியுதான். உங்கள் முடியெல்லாம் எண்ணி இருக்காராம், அதுக்கு நம்பரே போட்டிருக்காராம், அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணியிருக்காராம். ஆமாம், ஒரு முடி விழுந்துருச்சு 10,000ல் 1, அப்படி இல்லை, 796 விழுந்துருச்சு அப்படின்றார். இன்றைக்கி காலையில் உங்கள் முடியோட நம்பர்லாம் மாறுது இல்லையா? ஆமாம், மாறுதா மாறலையா? அதான பெரிய பிரச்சனைன்றீங்களா? மாறுது. ஆனால் இந்த மாறின நம்பர் அவர் தெரியுது. அவருடைய ஞானம் அளவில்லாதது. 1 போட்டு 18 0 போடணுன்றாங்க. அத்தனை அடுக்கு வந்து நட்சத்திரங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் ஜூம் பண்ண நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்கான். அத்தனையாக இருக்கும், பேர் சொல்லி அழைக்கிறாராம். அப்பேற்பட்ட தேவனுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார், அவருடைய சாயல்ன்றீங்க. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உலகத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நியூ ஜெருசலேம் வரப்போகுதுன்னா முதலாவது அதை நிர்வகிக்கான ராஜாக்களை தேவன் எழுப்புறாருன்னு அர்த்தம். எழுப்புகிறார். இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தானெல்லாம் சேனலில் முன்னாடியே போட்டுறான், வர்றதுக்கு முன்னாடியே. ஆனால் கிறிஸ்தவர்கள் கட்டாயம் வரப்போகிறது ஒரு விஷயம். அவனுக்கு ஹோப்பே இல்லாமல் சேனலைஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு ஹோப் இருக்குது, நீங்கள் சேனலைஸ் பண்ணத்தக்கதாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே துவனிப்பதாகும்.